எங்கள் மண்ணை நாங்கள் ஆள முடியாதா? எங்களுக்கு ஆள தெரியாதா? எங்கள் மண்ணை அயலார் ஆளக்கூடாது என்று முழங்கிய வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் தன்னுடைய வீர பேரரசை கட்டி எழுப்பி 3 மாநில அதிகாரங்களுக்கு எதிராக ஆட்சி செய்த மாவீரன் வீரப்பனாரின் நினைவு நாளில் அவருக்கும் இந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட எனது அருமை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அருமை மகள் வித்யா அவர்கள் பேசினார்கள். எல்லோரும் வாழ்ந்த அந்த ஒரு சாதாரண வாழ்க்கையை கூட எங்களை வாழ விடவில்லை. இந்த திராவிடம் நம்மளை அப்படி ஒண்ணு பெரிய வாழ்க்கை வாழ விட்டுல. அது ஒரு ரொம்ப கொடுமையான வாழ்க்கையில தான் நம்ம 60 ஆண்டு காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அந்த கொடுமையான வாழ்க்கையை கூட எங்கள் மகளை, எங்கள் குடும்பத்தை இந்த அயோக்கியர்கள் வாழ விடவில்லை என்று சொன்னார். அந்த நிலையிலும் கூட அவர் சொன்னார், எங்க அப்பா தவறு செய்யவில்லை என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார்ல. அதுதான்டா நேர்மையான பிறப்பு, அதுதான்டா பிறப்போட நேர்மை. அந்த மக்களின் அப்படியான மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வீரப்பனுடைய ஆட்சியிலே ஆளுகைக்கு உட்பட்ட இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் அந்த எளிய நீதியும் நேர்மையும் இருந்தது. அதை நான் களத்திலே சந்தித்தவன். வீரப்பனார் அவர்களை கொள்ளைக்காரன் என்று சொல்லிவிட்டார்கள், கடத்தல்காரன் என்று சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் இங்கே எல்லோரும் வருத்தப்பட்டார்கள். அன்பு உறவுகளே, 60 ஆண்டு காலமாக இந்த திராவிடம் நம்முடைய கதாநாயகன் எல்லாரையும் வில்லன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தது. வில்லன்கள் எல்லோரையும் அவர்கள் கதாநாயகன் என்று கதை எழுதி கொண்டிருந்தார்கள். அதனுடைய வீழ்ச்சிதான், அதனுடைய நீட்சிதான் ஒரு வில்லன் கதாநாயகனாக ஆகி திரையிலே அவர் இன்றைக்கு அரசியலிலே மக்களுக்கு வில்லனாக வந்து நிற்கிறார். இது ஒரு தொடர்ச்சி. இது என்றைக்கு தொடங்கியது? இது அன்பு சகோதரர் விஜய் செய்த தவறு மட்டுமல்ல, இது திராவிடம் தொடங்கி வைத்த தவறு. அதனால்தான் அன்றைக்கு நாங்கள் ஐயாவுக்காக ஒரு பாடல், அந்த தலைப்பு பாடல் போட்ட போது கூட கண்ணான தேசத்தில காவேரி ஓரத்தில காட்டு சிங்கம் பிறந்ததடி என்று எழுதணும். இன்றைக்கு காட்டு சிங்கம் என்று அவரை சொல்வதற்கு கூட நமக்கு கூச்சமா இருக்கு. அதனால்தான் நம்ம அவரை காட்டு புலி என்று சொல்ல நாம விரும்புகிறோம். அவர் ஐயா காட்டு புலி. காட்டை காப்பதற்காக நாம் தமிழர் கட்சி ஏன் களத்தில் இருக்கிறது? அதற்கு முன் எங்க ஐயா சியான் வீரப்பன் களத்தில் நின்றார். வீரப்பனார் களத்தில் இருந்தவரை, உயிரோடு இருந்தவரை காடுகளின் நீளமும் பரப்பளவும் பெருகி இருந்தது. சும்மா இது பெருமைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லல. அவர் சொன்னாரு, இன்றைக்கு அக்டோபர் 18, 2004 அக்டோபர் 18 அவர் கொல்லப்பட்டதாக சொன்னார்கள். கொல்லப்பட்டதாக சொன்ன தேதி அது. ஆனால் நவம்பர் 12ஆம் தேதி மரியாதைக்குரிய ஐயா எடியூரப்பா அங்கிருந்து ஒகேனக்கல்ல பரிசீலனை வந்தாரு. ஐயா சொல்வதான அப்போதே அந்த வசன தேதி, இந்த நான் இருக்கேன்டா, நான் இருக்கிற வரைக்கும் இந்த நிலமும் இந்த வனமும் இந்த காடும் நம்மளுதான் இருக்கு. நான் போன பிறகு இந்த கர்நாடகாவை சேர்ந்ததை வந்து சொல்லுவான், நீ பார்க்க தான் போற, நானும் மேல இருந்து பார்ப்பேன் என்று எழுதுவேன். அதே போல அக்டோபர் 18ஆம் தேதி கொல்லப்பட்டதாக சொன்னார்கள். நவம்பர் 12ஆம் தேதி பரிசீலனை ஒகேனக்கல் வந்து ஒகேனக்கல் எங்களுதுன்னு சொன்னா அதை அதுவரைக்கும் தடுத்து வைத்திருந்த மாவீரன் ஐயா வீரப்பன் அவர்கள். நாங்கள் அந்த படைப்பை செய்த போது காவல்துறை உட்பட அனைவருமே அதை ஆதரித்தார்கள். நீங்கள் சமூகத்துக்கு நீங்கள் ஒரு மருத்துவத்தை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். இங்க இருக்கிற நடுநிலை நாயுடுகள், நடுநிலை நாயக்கர்கள், நடுநிலை நக்கிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீரப்பனை கதாநாயகன் ஆக்கிட்டீங்க என்று. ஆமாண்டா, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் நடுகள் மரபினர், நாங்கள் கடவுளாக கூட ஆக்குவோம். மக்களுக்காக நின்றவன் எல்லாரும் எங்க காவல் தெய்வங்கள் என்று நான் அப்போதே சொன்னேன் 2007. அதுதான் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களால் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் எங்கள் இணைக்காவலன், ஐயா வீரப்பன் அவர்கள் நீங்கள் இணைக்காவலன் என்று இந்த தமிழகத்தில், இந்த தமிழ் மண்ணில் ஒரே ஒரு குரல் தான் எழுந்தது. ஏனென்றால் அவர் வனக்காவலன், அவர் காட்ட நேசித்தார். இது பாலமுரளிவர்மன் சொல்லல, காவல்துறை அதிகாரிகள் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது துணை கண்காணிப்பாளராக இருந்த, பிறகு கோயம்புத்தூரில் கண்காணிப்பாளராக உயர்வு பெற்ற ஒரு அதிகாரி அவர்கள் மிகப்பெரிய அருமையாக என்னிடத்தில் சொன்னார்கள். அதை நான் புத்தகத்திலே கூட பதிவு செய்திருக்கிறேன். மரியாதைக்குரிய சேவை சித்திரை என்று சொல்லப்படுகிற ஐயா கருப்பசாமி அவர்கள், நாங்கள்
ஐயா வீரப்பன் அவர்களிடமிருந்து பல்வேறு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொண்டோம். அதை நான் என்னுடைய குழு, என்னுடைய அதனடிப்படையில் இருந்த என்னுடைய குழுவிற்கு நான் அதை பயிற்சி கொடுத்து அதை பின்பற்ற வைத்தேன் என்று சொன்னார். என்ன இயற்கை நாம் தமிழர் பிள்ளைகள் நேசிக்கிறேன் சும்மாவா? அது எங்களுடைய மரபின் தொடர்ச்சி. ஐயா வீரப்பன் காட்டுல என்ன செய்வார் தெரியுமில்ல? ஆரை எவனும் அசிங்கப்படுத்தக்கூடாது, ஆற தூய்மையா வச்சிருக்கணும். வீரப்பன் படையில இருந்த ஒவ்வொருத்தரும் ஆற்றை குளிப்பதற்கு ஒரு பகுதியில தான் பயன்படுத்தணும். வேறு சில காரியங்களுக்கு அங்கிருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து தான் பயன்படுத்தணும். ஆற்றை அசுத்தப்படுத்த கூடாதுன்னு சொன்ன வந்தான் வீரப்பன். அவனை நீங்க கதாநாயகன் சொல்லாம வேற யாரும் சொல்லுவீங்க? 1991 கர்நாடகாவில் இருந்து அடித்து துரத்தப்பட்டார்கள் தமிழர்கள். அங்கே இருந்த தன்னுடைய உடைமைகளை இழந்து அத்தனையும் விட்டு 20 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த சாம்ராஜ்ய மாவட்டம் மண்டியா மாவட்டத்தில் இருந்து புறப்பட்டு ஐயோ என்று கதை கொண்டு தமிழகத்தில் தஞ்சம் தேடி வந்தார்கள். நல்லூர் வழியாக, பிள்ளிகுண்டல் வழியாக, சிவசமுத்திரம் வழியாக வந்து சேர்ந்தார்கள். அப்போதும் நீங்கள் வனத்துறையாக தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான், காவல்துறையாக தேடப்பட்ட வீரப்பன் அவர்கள் தான் அந்த மக்களை பரிசீலனை பாலாறு வழியாக சென்று அவர்களை எதிர்கொண்டு அவர்கள் மக்களே என்று ஐயோ என்று கதறி அவர்கள் அழைத்து வந்து இங்கே குடியமர்த்தினார். அந்த மக்களை காப்பாற்றினார். அவர் கதாநாயகன் இல்லாம திரிசாவுடைய கீர்த்தி சுரேஷோடையும் சுத்தி நடன ஆடிட்டு இருந்தா கதாநாயகனா? என் மக்களை காத்தவன் கதாநாயகனா? உன்னை வேடிக்கை பார்க்க வந்த 41 பேர் செத்து போன பிறகு அங்கிருந்து தப்பி ஓடியவன் கதாநாயகனா? கதை சொல்லுங்க. வீரப்பன் மட்டுமா கதாநாயகன்? வீரப்பன் புனிதர் அப்படின்னு நான் சொல்லல, அவர் மனிதர். காட்டிலே மிருகங்களோடு வாழ்ந்தாலும் மனிதனாக வாழ்ந்தான். பார்த்த எல்லா பெண்களும் ஐயாவை கும்பிட்டாங்க. பெண்களை பார்த்தால் ஐயா கையெடுத்து வணங்கினார். அதுதான் சான்று, அதுதான் வரலாறு. அதனால்தான் அந்த மக்கள் இன்னமும் வணங்குறாங்க. இந்த அரசுகள் என்ன கொடுத்திருந்தது? வெறும் அருமை கொடுத்திருந்தது. ₹1 ₹2. உண்மையா சொல்றேன், ₹1 ₹2 தாளை தவிர இவங்க எதுவுமே பார்த்ததில்ல. அவங்களுக்கு ₹50 ₹100 மத்திய அரசோ மாநில அரசோ அறிமுகப்படுத்தல, ஐயா வீரப்பன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். எங்களுக்கு எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவில்லை என்று மகளை இன்றைக்கும் கதறுகிறார். அதுதான் உண்மை. அவர் சொத்து சேர்ப்பவராக இருந்தால், கொள்ளையெடுத்து சேர்ப்பவராக இருந்தால், கருணாநிதியாக இருந்தால், ஜெயலலிதாவாக இருந்தால், தன் பிள்ளைகளுக்கும் தன் பரம்பரைக்கும் சேர்த்து வைத்திருக்க வேண்டியதுதானே? அவனா கொள்ளைக்காரன், கருணாநிதி ஜெயலலிதா கொள்ளைக்காரர்களா இல்லையா? அண்ணன் கேட்டதுதான். வீரப்பன் திருடன்னா கருணாநிதிக்கு என்னடா பேரு? அண்ணன் எப்பவுமே கேட்பாங்கல்ல. அதான் வரலாறு. இரண்டு நான் சொல்லல, கர்நாடகாரன் சொல்றான். கர்நாடகா மக்கள் நேசித்தார்கள் நம்ம தலைவரை வீரப்பன் அவர்களை. எங்கள் தலைவர் என்று சொல்வார்கள். எங்க ஊரப்பா, அவருக்கு வீரப்பான்னு சொல்ல வராது, ஊரப்பா என்றுதான் சொல்வார் கர்நாடக மக்கள். இன்னமும் நல்லூர் பகுதியில் போனீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த மக்களை காத்த காவலன் ஒரு நாகப்பா, முன்னாள் அமைச்சர். அது இவருடைய இள வயதிலிருந்து அந்த பகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய கதை, நேரம் இல்லை, அதனால அதை இப்ப சுருக்கமா. நாகப்பாவை 2002 கடத்துறாரு. நாகப்பா கொஞ்ச நாள் இருக்கிறாரு, காட்டுல இருக்கிறாரு. அங்கிருந்து அவரை கடத்திட்டு வரும்போது ஒரு பேருந்துல, அவர் வயதானவர், மூட்டு வலி இருக்கு, கடத்திட்டு வர ஒரு மிக கொடுமையான கொள்ளைக்காரன் அப்படின்னா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பயங்கரவாதி அப்படின்னா ஒரு மனிதாபிமானத்தோட ஒருத்தர் அணுக முடியும். வயசானவர் ராஜ்குமாருக்கு அதை செஞ்சாரு. அவருக்கு சிகிச்சை வைத்தியம் எல்லாம் செஞ்சு அனுப்புனாரு. மயில் தைலம் எல்லாம் செஞ்சு அனுப்பி அந்த மூட்டு வலி சரி பண்ணி தான் அனுப்பி வச்சாரு. அது வேற. நாகப்பாவை கடத்திட்டு வரும்போது அவரால் நடக்க முடியாது, காட்டுல இருந்து அவர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு. வர வழியில ஒரு அரசு பேருந்தை நிறுத்துறாரு. அரசு பேருந்தை நிறுத்தி அந்த மக்கள்கிட்ட எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிங்க, பொறுத்துங்க, இவருக்கு நடக்க முடியல, நான் இவர் அந்த பேருந்துல கூட்டு போயிட்டு 10 நிமிஷத்துல பேருந்தை திருப்பி அனுப்பிடுறேன், நீங்க எல்லாரும் இங்கே இருங்கன்னு 40 பேர் அந்த பேர்ல இருந்தாங்க. அந்த பேருந்துல 40 பயணிகள் இருந்தாங்க. இத பாலமுரளிவர்மன் சொல்லல, கர்நாடகாவை சேர்ந்த பசவண்ணா என்ற தலைமை ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறாரு. இந்தியா டுடேல அந்த 2002 வந்தது இந்த செய்தி. என்ன செய்தார்? எல்லாரும் இங்கே இருங்க, நான் உங்களை பத்திரமா திரும்பி இவரை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பேருந்து அனுப்புறேன், நீங்க ஏறி போங்க. எல்லாரும் பயங்கரவாதி தீவிரவாதி இந்த அயோக்கியர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? பயந்து தானே இருக்கணும். மொத்த பேர் இறங்கி வந்து அண்ணன் நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்த்தல சந்தோஷம், ஒவ்வொருத்தரா வரிசையா வீரப்பட்ட கை கொடுத்துட்டு, யார் அந்த பசவண்ணா தலைமை ஆசிரியர் கன்னடர் உட்பட எல்லாரும் அண்ணா சௌக்கியமா அப்படின்னு விசாரிச்சுட்டு பேருந்து ஐயாட்ட ஒப்படைச்சிட்டு இவர் நாகப்பாவை கொண்டு போய் பத்திரமா சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு திரும்பி அந்த பேருந்து வந்து இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு சென்றது. இதுதான்டா வீரப்பன், இதுதான் வீரப்பன். இவரு உங்களுக்கு தீவிரவாதியா? இவரை பிடிக்கிறதுக்கு தான் 3 மாநில அரசுகளும் அவ்வளவு செலவு. அதான் என்ன சொன்னாரு, என் மக்களுக்கு எந்த நாடு மக்களை மதிக்கிறதோ அதுதான்டா வல்லரசு ஆகும். அப்படியான ஒரு அரசு இங்க கொண்டு வரணும்டா. அதுக்கு நான் வந்து என் வாழ்நாளுக்கு நிச்சயமா செய்வேன்டா, அதை செஞ்சு தந்தாட சாவே அப்படின்னு சொன்னார்ல. அந்த சத்திய வாக்கை ஏந்திதான்
அன்பு மகள் வித்யா அவர்கள் களத்தில் நிற்கிறார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி மகளின் ஆளுகைக்கு உறுதியாக வரும். மலைக்காவலன் கதாநாயகன் இல்ல, இங்க இருக்கிற நடனம் ஆட தெரிந்தவர்களா கதாநாயகனா? சின்னமலைக்கும் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே சின்னமலை உனக்கு வரி தர மாட்டான் என்று சொன்னான் என்று ஐதரையிடம் போய் சொல் என்று சொன்னால அவன் தான் எங்க கதாநாயகன். எங்கிருந்து எங்களுடைய மரபு தொடங்கி வருகிறது? நாங்கள் சாதாரணமான மரபிலே வந்தவர்கள் அல்ல. 19 வயதிலே எங்கள் தலைவன் சொன்னார், நான் யார் என்னுடன் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் தமிழீழத்துக்காக செய்ய வேண்டியதை செய்துவிட்டு சாவேன் என்று தலைவன் சொன்ன போது 19 வயது. இந்தியா அவரை பிடித்து வந்து அசோகா விடுதியிலே வைத்துக் கொண்டு மிரட்டுகிறது. இலங்கைக்கு தூதராக இந்த தீட்சித் சொல்லுகிறார், நீங்கள் இந்தியாவை 4 முறை ஏமாற்றி இருக்கிறீர்கள் என்று. உடனே தலைவர் சொன்னார், 4 முறை அப்படியானால் 4 முறை என் மக்களை நான் உங்களிடம் வந்து காப்பாற்றிருக்கேன் என்று சொன்னார். அவர்தான் இதிகாச நாயகன், அவர்தான் மாபெரும் கதாநாயகன். இந்த அயோக்கிய கதாநாயகன் தான். அவர் காட்டிய வழியில் வந்த அண்ணன் சீமான் தான். பேராசிலையை வச்சு பாடுறா, பள்ளிக்கூடம் இல்ல, கழிப்பறை இல்ல, 80 கோடிக்கு பேராசில வச்சிருக்கா, வச்சு பாடுறா உழைப்பு என்று சொன்னால அண்ணன் சீமான் தான் கதாநாயகன். நீங்க மக்களுக்காக உயிரை கொடுத்து ரத்தத்தை வேர்வியா சிந்தி உழைக்கிறவர்களை விட்டு எப்போதுமே வராத நடிகர்ல வாங்க தலைவா எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்களா? ஒருத்தர் அப்படியே ஓடிட்டார். அவரை எப்ப பார்த்தாலும் தலைவர்னு அவரே விரும்பலான்னு சொல்லி அவரை ஒதுக்கி ஓட வச்சுட்டீங்க. அதை பார்த்துதான் பைத்தியமா வந்து சேர்ந்தாங்க இந்த பைத்தியங்கள். 10 லட்சம் பைத்தியம். எனக்கு இந்த 10 லட்சம் பைத்தியத்து மேல கோவம். இந்த 10 லட்சம் பைத்தியத்தை பெற்று வளர்த்து தெருவில் விட்டாம அந்த 20 லட்சம் பைத்தியத்தை தான் நம்ம தண்டிக்கணும். அவனை தான்டா தண்டிக்கணும். அயோக்கியங்களா? ஒட்டுமொத்த தமிழ மண்ணுக்கும் தமிழனுக்கும் அவமானத்தை தேடி கொடுக்கின்ற ஒரு கூட்டம். பாகுபலி படத்துல அது வரும்போதே நமக்கு கோபம் வந்தது, அவமானமா இருந்தது. அவர் சொல்லுவான், மகிழ்மதி கோட்டையிலிருந்து சொல்றான், மகிழ்மதி கோட்டைக்கு தெற்கே காலகேய தேசமாம் அப்படின்னு காட்டு மிராட்டி மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டி சொன்னா, காலகேய தேசம் எது? தமிழ்நாட்டை தான் குறிப்பிடுறான். அப்ப உண்மையிலே கோபம் வந்தது. மாபெரும் படைப்பாளி ராஜமூர்த்தி அது வேற. ஆனா அவன் சொன்ன அந்த காலகேய கூட்டம் இங்க இருந்திருக்கானுங்க. நமக்கு அது இப்பதான் தெரியுது. நம்ம பயங்கரமா நாகரிகம் பண்பாடு உலகத்துக்கு ஜனநாயகத்தை கத்துக் கொடுத்த இனம் என்ற பெருமையோடு அண்ணன் வேற வரலாறுகளை சொல்லி எங்க பார்த்தாலும் தமிழனுக்கும் மாணவரிஜியை ஊட்டி இருக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு கேவலம் கட்ட கூட்டம் இங்க இருக்குங்கிற அவமானம் இருக்குல்ல, அதை முற்றிலும் தொலைச்சு அழிக்கணும். அது இந்த தமிழ் தேசியத்திற்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த தமிழ் தேசிய கொள்கை என்பது சாதாரணமானதல்ல. அது தன்னுடைய மரபிலேயே மாபெரும் இனமும் மாணவனும் கொண்ட மரபினரான கூட்டம் என்று நம்முடைய கூட்டம். அதனால இந்த வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பு எப்போதுமே ஒரே நேரத்தில் மொத்தமா வரும். விளைநிலங்கள் அப்படியே மொத்தமா அழிச்சிட்டு போயிடும். அது எப்பவாவது தான் நிகழும். எப்போதுமே வெட்டுகளுக்கு வேலை இல்லை. அதுகளுக்கு ஆயுள் குறைவு, வெட்டுக்கிளிகளின் வாழ்நாள் மிக குறைவு. அதனால நம்மளுடைய பயிர், நம்முடைய தமிழ் தேச பயிர் என்பது இயற்கையிலேயே இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மடித்த அத்தனை பேர் உயிரை உரமாக கொண்டிருக்கின்ற உயர்ந்த கொள்கை. எனவே நாம் அதை கொண்டெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் உறுதியாக வெல்வோம். அன்பு தங்கை, அன்பு மகள் வித்யா, நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு பின்னால் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார்கள், நாம் தமிழர் படை இருக்கிறது. உறுதியாக இந்த நிலம் நம் கைக்கு வரும். உன்னுடைய ஆளுகைக்கு இந்த மேட்டூர் தொகுதி வரும். நன்றி. நாம் தமிழர்.